சோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரெண்டிங் குரல் சேனல். நேத்து இந்த மாதிரி தக் லைஃப் மூவியோட அபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் சும்மா வேற மாதிரி வெறித்தனமா இருக்கு. இந்த வீடியோல தக் லைஃப் மூவியோட இந்த ட்ரெய்லர்ல என் கண்ணுல சிக்கின சில இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸோட இந்த ட்ரெய்லரை சும்மா அக்கு வேர் ஆணி வேரா பிரிச்சு ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது போல இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்டு, ஆரம்பிக்கலாங்களா? ட்ரெய்லர்ல எடுத்ததுமே 3 டிஃப்ரெண்டான லொகேஷன்ஸ். இங்க இருந்து நம்ம விண்வெளி நாயகன் ஒரு செகண்ட் தான் வராரு, ஆனா அவரோட ஃபேஸ்ல ஃபுல்லா பிளட். இந்த ஷாட்டை கவனிச்சு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன், இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பனிப்பிரதேசம், அங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஷாட்டே இங்க ஒரு ஆள் நின்னுட்டு இருக்காரு. இப்போ இங்க நம்ம கமல்ஹாசனோட அந்த ட்ரெஸ்ஸை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிளாக் ஹூடி போட்டிருப்பாரு. ஆனா இங்க நிக்கிற ஆள் ஜாக்கெட் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான அவுட்ஃபிட்ல இருக்காரு. கண்டிப்பா இது எஸ்டிஆரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இதுக்கு அடுத்த ஷாட்ல ஒரு ஃபைட் சீன். இந்த ஷாட்ல நம்ம உலக நாயகன் பயங்கர காமா தனக்கு எதிர தனக்கு முன்னாடி வர்ற எதிரிகளை ஃபேஸ் பண்ணி நிக்கிறாரு. அவர் கண்ணுல கொஞ்சம் கூட பயமே இல்ல. இந்த ஷாட்டை நான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அது ஏன்னு பின்னாடி சொல்றேன். இங்கதான் தக் லைஃப் அப்படின்ற டைட்டில் கார்டை போடுறாங்க, அதாவது அபிஷியல் ட்ரெய்லர் என்ற டைட்டில் கார்டு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி தூரத்துல ஒரு மசூதியை காட்டுறாங்க. படத்துல நம்ம எஸ்டிஆரோட நேம் இந்த மாதிரி அமர். அமர் பிறந்து வளர்ந்த அந்த இடம், அது இந்த இடமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இங்க நிக்கிற இந்த சின்ன பையன் இதான் நம்மளோட எஸ்டிஆர், அதாவது மூவில அமர். பேக்ரவுண்ட்ல நம்ம உலக நாயகன் நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட, அதாவது எவன் கிட்ட இருந்தே என்ன நீ காப்பாத்திட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம அமர் சின்ன வயசுல இருக்கும் போதே ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அந்த இடத்தோட மிகப்பெரிய கேங்ஸ்டர், அதாவது நம்ம உலக நாயகனை காப்பாத்திருக்கணும். அதனாலதான் இந்த ஷாட்ல நீயும் நானும் ஒண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கையிலயும் அடிபட்டிருக்கு, நம்மளோட அமர் வயிற்றுலயும் அடிபட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அவரை காப்பாத்த நம்ம அமர் ட்ரை பண்ணும்போது இந்த அடிபட்டிருக்கலாம். இங்கதான் இந்த ட்ரெய்லர்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தலைவன் அட்மன் எஸ்டிஆர பயங்கர மாசா காட்டுறாங்க, அதுவுமே ஒரு ஆர்மி பேட்டர்ன்ல இருக்க கார்ல. இந்த ஷாட்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம அமர் பின்னாடி யாரையோ லாக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கார் பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி அவரும் ஒரு ஆர்மி பேட்டர்ன்ல தான் ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதாவது லைக் இந்த ஆர்மி ஆபீசர் மாதிரி. நெக்ஸ்ட் இந்த மாதிரி தலைமை எஸ்டிஆரோட கோட்டு சூட் போட்ட பயங்கர ஸ்டைலிஷான ஒரு மாசான ஷாட்டு. இங்க இருந்து நம்ம உலகநாயகன் சொல்ற டைலாக்க நல்லா நோட் பண்ணி கவனிச்சிங்கன்னா, நான் 8 அடி தாண்டா நீ என்னை விட 18 அடி தாண்டுற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க இருந்து நம்ம ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அவர் செய்ய நினைக்கிறத விட ஒரு படி மேல அதிகமான சம்பவங்களை செய்யற ஒரு ஆளாதான் இந்த மூவில நம்ம அமர் இருக்க போறாரு. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லாவே தெரியுதுங்க, இந்த மூவில நம்ம உலகநாயகனை விடையும் ஒரு படிக்கு மேல அதிகமான ஆக்ஷன்ஸ், இந்த மாஸ் மூமெண்ட், ஸ்கிரீன் டைம் எல்லாம் அதிகமா இருக்கலாம். அதே மாதிரி இங்க நம்ம கமல்ஹாசன் போட்டிருக்க ஷர்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ஏங்கிறத பின்னாடி சொல்றேன். சரிப்பா கணக்கு புள்ளன்ற மாதிரி நம்ம உலகநாயகன் சொல்றாரு. இங்க இருந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட ஜிங்கு சான் ஜிங்கு ஜிங்கு சான் சாங், ஐயோ காப்பிரைட் கொடுத்துட மாட்டானுங்களே, இதுக்கான ஒரு டான்ஸ் ஸ்டெப் நம்ம எஸ்டிஆரும் உலகநாயகனும். இங்க இருந்து உலகநாயகனோட டைலாக், உள்ள இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன், வெளில அமர் கவனிச்சுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க இருந்து அவர் வெளியே பண்ணிட்டு இருக்க எல்லா வேலைக்கும் பொறுப்பா அமரை நிர்ணயிக்கிறாரு. ஆனா இது நாசருக்கு பிடிக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா அடுத்த ஷாட்லயே அவர் அமர் எல்லாத்தையும் பார்த்துப்பானா அப்ப நாங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க உலகநாயகன் மென்ஷன் பண்ணது என்னன்னா வெளியில, அதே மாதிரி நாசர் வெளியே இருக்க மாதிரியான ஒரு ஷாட் தான் அடுத்து வரும். மேபி இந்த படத்துல வெளியே நடக்கிற விஷயங்கள் அது எதுவா வேணா இருக்கலாம். அது இந்த மாதிரி அமர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரங்கராய சக்திவேல் நாயக்கர் கூட சேர்ந்து நாசர் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்கணும். இப்ப அமர் வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம், அதாவது அமர் மேல ரங்கராய சக்திவேல் நாயக்கருக்கு பயங்கரமான நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்புகளை சிம்பு கிட்ட கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஷாட்ல யாரையும் கோணிப்பையில கட்டி கீழே தூக்கி போடுறாங்க. இந்த ஷாட்ல நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு அம்மா நாசர் கிட்ட தன்னோட குறைகளை சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் காணாம போயிருக்கலாம், அந்த ஆள் இந்த மாதிரி வேற ஒரு கும்பல் கொண்டு தண்ணியில வீசிருக்கலாம். இந்த பிரச்சனைய நாசரால சால்வ் பண்ண முடியாம இருந்தால கூட இனிமே இந்த மாதிரி வெளியில அமர் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ரங்கராய சக்திவேல் நாயக்கர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு தான் அவர் தெளிவா சொல்றாரு. அதே மாதிரி இங்க ஆண்டவரோட ஒரு ஐகானிக் சீன், இதுல எல்லாம் பிரேக் டவுன் பண்றதுக்கு ஒன்றும் இல்ல. அப்படியே எடுத்து பார்த்தோம்னா இங்க நம்ம ரங்கராய சக்திவேல் நாயக்கர் தனியா கார்ல வந்துட்டு இருக்காரு, அவர் ஒரு கும்பல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க இவர் போட்டிருந்த இந்த ஷர்ட்டோட கலரும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த ஃப்ரேம்ல இவர் போட்டிருக்க இந்த ஷர்ட்டோட கலரும் ஒரே மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஒரே டைமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, ஏன்னா இது நார்மலா பட்டப்பகல்ல வெயிலா இருக்கு, அந்த ஷாட்ல மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கும். சோ ரெண்டும் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஆனா ஷர்ட் கலரை பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி த்ரிஷா வராங்க. நான் கூட இந்த விண்ணை தாண்டி வருவாயா மூவில நம்ம சிம்புவையும் த்ரிஷாவையும் ஒன்னா பார்த்திருப்போம். அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஜோடி நினைச்சிட்டு இருந்தேன். ஜிங்குச்சான் பாட்டு பாக்குற வரைக்கும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட் இந்த ட்ரெய்லர்ல. இவங்க நம்ம ரங்கராய சக்திவேல் நாயக்கரோட வைஃப் மாதிரி தான், வைஃப் கிடையாது. இங்க இருந்து ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களோட ஒரு எமோஷனல் சீன் வருது, அப்படியே ஏதோ மியூசிக் கான்செர்ட் மாதிரி இருக்கு.
இங்கதான் நம்ம ஆக்டர் அசோக் செல்வனை காட்டுறாங்க. அவரோட கெட்டப் பார்த்தாலே நல்லா தெரியுது. அவர் இந்த மாதிரி ஒரு காப்பா கூட இந்த மூவில இருக்கலாம். இந்த ஷாட்டா இருக்கட்டும், இதுக்கு முந்தின ஷாட்டா இருக்கட்டும், நாசர், எஸ்டிஆர் இவங்க 3 பேரும் நம்ம கமல்ஹாசன் கூட தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரே கேங்கா தான் இருக்காங்க. இதுக்கு அடுத்த ஷாட்டே ஒரு டைலாக் வரும். பவர் தானா வராது, நம்ம தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. இங்க முக்கியமான பவரே நம்ம உலகநாயகனோட இடமா தான் இருக்கணும். இங்க யார் இந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்ற போராட்டமா தான் இந்த ஒரு தக் லைஃப் மூவியோட கதை அமைக்கப்படலாம். ஆனா இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கதையை செக்கச்சிவந்த மூவில பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் மணிரத்னம் சார் அவர் இந்த மாதிரி செக்கச்சிவந்த வானம் அதே கதையவே தக் லைஃப் படமா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இந்த பவர் அது நம்ம எடுத்துக்கணும், தானா கிடைக்காது அப்படின்ற இந்த டைலாக் சொல்றவர் ஒரு சாதாரண ஆள் மாதிரி தெரியல. ஒரு பொலிட்டிக்கலா பெரிய கை மாதிரி தான் இருக்காரு. இவர் இந்த மூவிக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அவரோட இடத்த பிடிக்கிறதுக்கான ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா அன்எக்ஸ்பெக்டடான ஒரே விஷயம் என்னன்னா, இங்க நம்ம எஸ்டிஆர வில்லனா எதிர்பார்க்கவே இல்ல. ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் ஜோஜு ஜார்ஜ், நம்ம நாசர், எஸ்டிஆர் இவங்க 3 பேரும் தான் நம்ம ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அவரோட இடத்துக்காக பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ரயில்வே பிரிட்ஜ்ல நடக்கிற ஃபைட்டிங் ஷாட், இங்க இருந்து தான் ஒரு பயங்கர கூஸ் பம்ப்ஸான சீன் வருது. இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அப்படின்ற மாதிரி சிம்பு சொல்ல, இங்க எல்லாத்துக்கும் மேல சிம்பு இருக்காரு. ஆனா சிம்பு நிக்கிறதுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு லைட் பிளிங்காய் எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன ப்ரோ, லைட் தானே மங்கி எரியுது, இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. முதல்ல அந்த லைட் ஏதோ எலக்ட்ரிக்கல் ரீசன்னால ஆஃப் ஆகி எரியற மாதிரி இல்ல. நம்ம எஸ்டிஆர் பயங்கரமா சொல்ற டைலாக்கோட பீட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த லைட் விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இங்கதான் நம்ம உலகநாயகனுக்கும் எஸ்டிஆருக்குமான ஒரு ஃபேஸ் ஆஃப் பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்குங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லயே ஒரு ட்ரெயின்ல இருந்து யாரையோ அடிச்சு பறக்க விடுறாங்க. இந்த ஷாட் நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த ரயில்வே பிரிட்ஜ்ல நடந்த சண்டை இருக்குல்ல, அதோட கண்டினியூஷனா இருக்கலாம். இங்க இருந்து நம்ம உலகநாயகன் இது யமனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இங்க யமன்னு அவர் மென்ஷன் பண்றது சிம்புவா தான் இருக்கணும். ஏன்னா இவங்க 2 பேருக்குமான ஃபேஸ் ஆஃப் தான் பயங்கரமா இருக்கு. ஆனா ஒரு சாயல் எனக்கு இந்த விவேகம் தாங்க ஞாபகம் வருது. அதுல நம்ம ஏகே ஃப்ரெண்ட்ஸால ஏமாத்தப்பட்டுருவாரு. அப்புறம் இந்த காடுகளுக்குள்ள, அதாவது பனி பிரதேசம் மாதிரி இடங்களுக்குள்ள பதுங்கி இருந்து பயங்கரமா ரிவோல்ட் ஆகி வெளியே வருவாரு. அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவில நம்ம உலகநாயகன் எஸ்டிஆர், அதாவது அமர பயங்கரமா நம்பி இருந்திருக்கணும். ஆனா அமரே இந்த மாதிரி தன்னை கொண்டுட்டு தன்னோட இடத்துக்கு வர முயற்சி பண்றான் அப்படின்னு தெரிஞ்சதும் செத்த மாதிரி நடிச்சு பதுங்கி இருந்து பாயும் புலியா நம்ம அமரை தாக்குறது தான் இந்த மூவியோட கதையா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் கன்ஃபார்ம் எல்லாம் சொல்ல முடியல. நீங்க நம்ம உலகநாயகனை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பல டிஃப்ரெண்டான லுக்ஸ்ல இருக்காரு. ஒரு இதுல ஷார்ட் ஹேர்ல இருக்காரு, ஒரு இதுல லாங் ஹேர்ல இருக்காரு. இதுல இருந்து இந்த மாதிரி நம்ம உலகநாயகன் ஒரு லாங் கேப் எடுத்துட்டு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு மனசை திடமாக்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் எஸ்டிஆர் எதிர்க்கிறதுக்காக வந்திருக்கணும். அதே மாதிரி இங்க எஸ்டிஆரோட லுக்ஸையும் கவனிச்சிங்கன்னா, அவர் ரங்கராய சக்திவேல் நாயக்கரோட இருக்கும்போது ஃபுல்லாவே கிளீன் ஷேவ்ல தான் இருக்காரு. அதை கிளீன் ஷேவ்னு சொல்ல முடியாது, கிளீன் ஷேவ் பண்ணி ஒரு 2-3 டேஸ் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லுக்ல தான் இருக்காரு. ஆனா அவர் ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அவரோட இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃபுல் பியர்ட்ல இருக்காரு. இந்த கதையே எஸ்டிஆர் அப்புறம் உலகநாயகன் இவங்க 2 பேர்ல இருந்தா ஆரம்பிக்குது. நீயும் நானும் ஒன்னா இருக்கோம், ஒன்னா பிணைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி உலகநாயகன் சொல்றாரு. மேபி இந்த படத்தோட எண்டிங்ல நம்ம உலகநாயகனும் இறந்து போலாம், எஸ்டிஆரும் இறந்து போலாம். இன்னொரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல் என்னன்னா, இந்த கதையே நம்ம ஆக்டர் கமல்ஹாசன் அவரோட கதை தான். இதை மணிரத்னம் தனக்கேத்த மாதிரி மாத்தி தான் இந்த தக் லைஃப் மூவியை எடுத்திருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பயங்கர லென்த்தா வந்திருக்கும். இதை தவிர்த்து நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் இந்த தக் லைஃப் ட்ரெய்லர்ல நோட் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு செம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. வட்டாமாமே.